ஒரு கம்பெனில ஒரு ஜாபுக்கு ஒருத்தர் அப்ளை பண்றாரு. அவர் கூட 23 பேர் அப்ளை பண்றாங்க. அந்த 23 பேருக்கும் வேலை கிடைச்சிருது இவரு ஒருத்தரை தவிர. அப்ப அந்த மனுஷன் எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆயிருப்பான். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். என்னடா வாழ்க்கை இது. ஜாக்மான்ற ஒருத்தர் 1995ல அவர் சிட்டில ஓபன் பண்ண KFC ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜாப் அப்ளை பண்றாரு. அவர் கூட 23 பேர் அப்ளை பண்றாங்க. அந்த 23 பேரையும் செலக்ட் பண்றாங்க. இவர் ஒருத்தரை மட்டும் ரிஜெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர் 30 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்க்கு ஜாப் அப்ளை பண்றாரு. அந்த 30 கம்பெனிஸும் இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சரி இதெல்லாம் நமக்கு சரி வராதுன்ட்டு அவரோட 17 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து 1999ல அலிபாபா குரூப்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப இருக்க அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி 1999ல சைனால இருக்க ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸோட ப்ராடக்ட் ஆன்லைன்ல லிஸ்ட் பண்ணி செல் பண்ண ஹெல்ப் பண்றாரு. இப்போ அந்த கம்பெனியோட ஆனுவல் ரெவென்யூ மட்டும் $130 பில்லியன். அதாவது இந்தியன் ருபீஸ்ல 12 லட்சம் கோடி. அவர் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணாம இருந்திருந்தா இப்போ இந்த அளவுக்கு சக்சஸ் ஆகியிருக்க மாட்டாரு. சோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது நமக்கு அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது. நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தான் கிரியேட் பண்ணணும்.